வணக்கம் நண்பர்களே. அரசியல் சாணக்கியர் இந்திய அரசியல் கருணாநிதியை சுற்றியே நடந்தது என்று மறைந்த தலைவர் கருணாநிதியை குறித்து ஒரு சொல்லாடல்கள் உண்டு, அப்படி பேசுவதுண்டு. உண்மையிலேயே சாணக்கியர் என்பது யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? சாணக்கிய நீதி என்றால் என்னென்று தெரியுமா? அந்த சாணக்கிய நீதி என்பதை நீங்கள் முழுமையாக வாசித்து படித்து அறிந்து புரிந்து உள்வாங்கிக் கொண்டால் உங்களால் அந்த சாணக்கியத்தனத்தின் முதல் படியை கூட கருணாநிதி தொற்றிருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை என்பது விளங்கும். உண்மையான சாணக்கியன் கருணாநிதி அல்ல, சாணக்கியர் அல்ல அவர். அது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டிலேயே என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், லிங்கை கூட கீழே போடுறேன். அப்போ உண்மையான சாணக்கியன் யாருன்னு தெரிஞ்சால் தான் கருணாநிதியுடைய சாணக்கியத்தனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கருணாநிதியின் சாணக்கியத்தனத்தை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் இன்னும் நாம் தேர்தல்களில் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தால் படுதோல்வியை சந்தித்து கட்சி காணாமல் கரைந்துடும். ஏற்கனவே இந்த கட்சி காணாமல் கரைந்துடும் குறித்தெல்லாம் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். அது எப்படி நான் சொல்வது என்பதை விரிவாக ஒரு வீடியோ கீழே லிங்க் இருக்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யாருடைய திமுக 2026 ஜெயிக்குன்னு போட்டிருப்பேன். அதை பாருங்கள். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.